நேரா நான் விஷயத்துக்கு வரேன். மனோஜோட வைஃப் வீட்டை விட்டு போயிட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். சார் அது குடும்பத்துக்குள்ள நடந்த விஷயம், அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. நான் மனோஜ் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண வச்சதுக்கு காரணம் மனோஜ் நம்பி இல்ல, அவரோட வைஃப் டேலண்ட் ஆனவங்க. எப்படியும் ஏதாவது பண்ணி பணத்தை கட்டிடுவாங்கன்ற நம்பிக்கையில தான். அவளை எதுக்கு நீங்க நம்பணும்? என் பையன் உங்க கடனை அடைச்சிருவான். யாரு இவர்? என் கடன் அடைப்பாரா? உங்க பையனை பத்தி நீங்க ரொம்ப தப்பு கணக்கு போட்டுருக்கீங்க. ஆக்சுவலி உங்க பையன் யார் தெரியுமா? ஒரு ஜீரோ. தனக்கு அறிவு இருக்கிறதா நம்புற ஒரு அடி முட்டாள். சார் என் பையனை என்கிட்டயே தப்பா பேசுறீங்க. அவன் படிச்சவன். படிச்சா மட்டும் பத்தாது சார், லைஃப்ல முன்னுக்கு வரதுக்கு தனி டேலண்ட் வேணும். இங்க படிச்சவெல்லாம் ஜெயிக்கிறது இல்ல, திறமசாலி மட்டும்தான் ஜெயி. என் பையன் பணத்தை கொடுத்துருவான், அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல சார். உங்க பையனை பத்தி விசாரிச்ச வரைக்கும் அவர் லைஃப்ல எதுவுமே உருப்படியா பண்ணதே இல்லை. இப்ப வச்சிருக்க ஷோரூம் கூட அவர் வைஃப்னால வந்தது. ஆனா அந்த பிசினஸ் ரன் பண்ற திறமை அவருக்கு இல்லையே. வாங்கின ஆர்டரை காப்பாத்திக்கிற கெப்பாசிட்டி கூட இல்ல. இவ்வளவு ஏன், இவர் கூட மேரேஜ் ஆகி வாழ்ந்த வைஃபுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனது கூட தெரியாம வாழ்ந்த ஒரு இழிச்ச வாய்ந்தானே. அதான் என் பையன் மாசம் மாசம் குடுக்கறேன்னு சொல்லியிருக்கான்ல, உங்களுக்கு கொடுத்துருவான். என் பையனை குறைச்சல இடப்படாதீங்க. அப்படிலாம் அவரை நம்ப முடியாது. இவர் வைஃபையாவது நம்பலாம், ஆனா உங்க பையனை நம்பினா ₹1 கூட திரும்ப வராது. இவன் தருவான், அதுக்கு நான் பொறுப்பு. இவனால கட்ட முடியலன்னா இவன் கட்ட வேண்டிய பணத்தை நான் அடைக்கிறேன். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது பாயிண்ட். உங்களை நம்பலாம், இனிமே இந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க சொன்னது வார்த்தையா மட்டும் இல்லாம இதுல ஒரு சைன் போட்டு கொடுத்துருங்க.